பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடைசி குரூப் 4ல் இந்த ஒரே ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடும். திருக்குறள் சார்ந்த இன்ஃபர்மேஷன். திருக்குறளில் முதலில் பதிப்பிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம் பதிப்பிட்டிருப்பார். அதே மாதிரி திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றுல முடியும். திருக்குறள் இருக்கக்கூடிய 2 மலர்கள் எது அப்படின்னா அனிச்சம் குவளை. ஒரே பழம் எது அப்படின்னா நெருஞ்சி பழம். அடுத்து ஒரே விதை குன்றிமணி. ஒரே அதிகாரம், அதாவது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல். அதே மாதிரி 2 மரங்கள் சொல்லப்பட்டிருக்கும் திருக்குறளில், ஒன்று பனைமரம், இன்னொன்று மூங்கில். அடுத்து பாருங்க, முதலில் உரை எழுதியவர் திருக்குறளுக்கு யார் அப்படின்னா மணக்குடவர். சரியாப்பா? அடுத்து திருக்குறளை முதலில் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் GU போப்பு. 7 அப்படின்ற சொல் திருக்குறளில் 8 குறட்பாக்களில் வரும். அதே மாதிரி கோடி அப்படின்ற சொல் திருக்குறளில் 7 இடங்களில் வரும்பா. இது முக்கியமானது. அதே மாதிரி பாருங்க, இந்த இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த இயல்ல ஒரே ஒரு அதிகாரம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஊழியல்பா. அறத்துப்பாலில் இருக்க ஊழியல்ல தான் ஒரே ஒரு அதிகாரம் இடம்பெற்றிருக்கு. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா வேலூர்ல இருக்கு. எழுத்தாணிக்கு பதில் வேலு வச்சிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர். அப்ப திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர்ல இருக்குப்பா. ஸோ இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கேட்டீங்க இல்லைங்களா, இந்த இருங்க காமிக்கிறேன். இதான் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, திரும்ப சொல்லிட்டேன்ப்பா. இது என் ஓன் ப்ரிப்பரேஷனுக்கு வாங்கின புக்கு. இதான் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இது அவங்களோட நம்பர்ப்பா. சரியா? பார்த்துக்கங்க. ஆர்டர் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கங்கப்பா. மறுபடியும் சொல்கிறேன், இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. என்றைக்குமே நம்ம சேனலில் பெய்டு ப்ரொமோஷன் வராதுப்பா. ஸோ குரூப் 4க்கு நல்லபடியாக போய் இப்போ பரிசு எழுதிட்டு வாங்க. எல்லாமே படித்தாச்சு. சரியா? அது நம்மளுக்கு தெரியும், எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். அங்கே போய் உறுதியாக ஞாபகத்துக்கு வந்துடும். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் 14ஆம் தேதி ஷெடியூல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. 13ஆம் தேதியே போட்டுருவோம். எதுக்கு இது பண்ணிக்கிட்டு? 12ஆம் தேதி பரிசு முடியுது, ஒரு ஆஃப் டே நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு 13ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா. 13ஆம் தேதி ஷெடியூலு டெலகிராம் லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன். டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலு 17ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக 21 டெஸ்ட்டு உங்களுக்கு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிற வரையும் நடக்கும். சரியா? வியாழக்கிழமை GK மேக்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் இருக்கும். சரியாப்பா? ஸோ நல்லபடியாக படிங்க. உறுதியாக குரூப் 4 சக்ஸஸ் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அதே கையோட அப்படியே குரூப் 2 ப்ரிலிம்ஸை அடிச்சிடலாம். நன்றிப்பா.